உடம்புல பித்தம் அதிகரிக்கக்கூடிய நபர்களும் இதை எடுத்துக்கலாம். இந்த பித்தம் அதிகரிச்சது அப்படின்னா நமக்கு நிறைய எண்ணெய் ஓட்டங்கள் வந்து இருக்கும், தலைவலி வந்து உண்டாகலாம், அதே மாதிரி வந்து செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகலாம், படபடப்பு உண்டாகலாம். இதெல்லாமே வந்து பித்தம் அதிகரிச்சதோட அறிகுறிகள். சரியான தூக்கம் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து இந்த முடவாட்டுக்கால் சூப்பை வந்து வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய அந்த பலன்கள் வந்து நமக்கு பித்தத்தையும் குறைக்கும், நல்ல இரவு தூக்கத்தையும் கொடுக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், இது எந்த டைமிங்ல எடுத்துக்கலாம் டாக்டர்? எது கரெக்டான டைம் இருக்கு? ஸோ டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது, ஒரு 11 o'clock போல் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இது வெறும் வயதில் எடுத்துக்கும் போது சிலருக்கு வந்து அசிடிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஏன்னா நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலோட அசைவு இயக்கத்தை வந்து இது ஃபாஸ்டன் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் காலை உணவு எடுத்த பிறகு ஒரு 11 மணி போல் இந்த சூப் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவுகளையும் வந்து பண்ணாது. இது கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருந்தா ஒரு மருத்துவர் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி. என் கையில இருக்கிற கிழங்கு பாத்தீங்கன்னா கொல்லிமலை முடவாட்டு கிழங்கு, போகர் சித்தர் கண்டுபிடிச்ச மூலிகையில இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறந்த மூலிகை கிழங்கு. பாறை வெடிப்புல வளர்ற கிழங்கு, பாறையை ஒட்டி இருக்கிற கிழங்கு, மண்ணுல விளையாத ஒரு கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியா போனா சுகர்னு சொல்றாங்க, அதே மாதிரி ஃபேட் லெவல் ஜாஸ்தியா போனா கொலஸ்ட்ரால்ன்றாங்க, அதான் பிபி. அந்த ரெண்டையுமே இது வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குது. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கிழங்கை வந்து எடுத்துக்கலாம்.